இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாக்குறீங்களா? கேரட் கீர் செஞ்சுங்க. அதுல குச்சியை செஞ்சு சாப்பிட போறங்க. கேரட் கீர்னா என்னன்னு பாக்குறீங்களா? பாதாம் கீர் சாப்பிட்டுருப்பீங்க. நீங்க கேரட் கீர் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்க மட்டும் கேரட் ஐஸ் செஞ்சு சாப்பிட்டா போதுமா? எங்க வீடியோ பாருங்க, நீங்களும் கேரட் ஐஸ் செஞ்சு சாப்பிடுங்க. கேரட் ஐஸ் செய்யறதுக்குங்க இப்ப பாலை மூடி கழட்டி ஊத்திக்கலாங்க. கேன்ல வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கேரட் ஐஸ் செய்யறதுக்கு பால் காய்ச்சிக்கலாம். செய்யறதுக்குங்க கேரட் எல்லாம் கழுவியாச்சு, துருவி எடுத்துக்கலாம். வாயிலே துருவு. நீ துருவு. நான் வாயில் துருவுறேன். நான் வாயில் உட்காந்தேன். ஏகத்தியா நம்ம இன்னும் பண்ணலாம். எனக்கு கொஞ்சோட அப்போ தின்னுட்டே உட்காந்துக்கலாம். அந்த அக்கா இது பண்ணிட்டுக்கிட்டு நம்ம தின்னுட்டே இருக்கலாம். தம்பி இந்தா இந்த வேணுமா? எங்களுக்கு வவுத்து வலிக்கும். அந்த பக்கம் திருப்பிக்கோ. நாங்கள் இங்கே வரைக்கும் 2 பேர் தூவிட்டே எனக்குறா. இது கொஞ்சம் அல்வா செய்யலாமா? கேரட் ஐஸ் செய்யறதுக்குங்க இப்போ கேரட் எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்துக்குங்க. சர்க்கரை வச்சிருக்குது, எல்லாம் போட்டு மிக்ஸி ஜார் போட்டு அடிச்சுக்கலாம். கேரட் முதல்ல போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாங்க. மேகலா பால் ஊத்து. பால் ஊத்துமா? நான் பால் ஊத்துன்னு சொல்லிட்டே வேற நீ என்னென்னமோ நினைக்கணும். யாருக்கு பால் ஊத்துறதுங்க என்னென்ன கேட்டு பாதி சாப்பிட்டுறாங்க. கேரட்டு பால் சர்க்கரை எல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்து ஜூஸாக வச்சிருக்கிறேங்க. டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஐஸுக்கு. ஒரு முடங்கு கொடுங்கோ. இந்த ரவுண்டு பண்ணி அப்படி அழகா வாங்க. 3, 4, 5, 6, 7, 8. அட நீங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸா தர குடிங்கப்பா. அவங்க வாரி கொடுப்பாங்களாமா? இன்னொன்று தெரியுமா கார்த்திகா? இந்த டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் குடிச்சின்னா ஒயிட் ஆயிருவேன். ஆமாம். டம்ளர்ல ஜூஸ் எல்லாம் ஊத்தியாச்சுங்க. மூடி போட்டுக்கலாம் டம்ளருக்கு. கேரட் ஐஸ் தான். முலாம்பழ ஐஸ்னா சொல்லு. கேரட் ஐஸ் தான் ரொம்ப சத்தையானது. எப்பட்றா? ஆமாப்பா.
புதுகரமாக இருக்கிறவக்கா உண்மையை அடிச்சுட்றாரு. போதுமா? என்ன வேணுமா? தெரிய போச்சு. கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன். குச்சி போட்டுக்கலாம். எடுத்து போடுறேன். பேரடைஸ். அது மேலே பிரிஞ்சிட்டு வருது. ஒழுங்கா நிற்காதோ ஈஸியாலும் சரியா போகும். கேரட் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிங்க. டம்ளர்ல எல்லாம் ஊற்றி ஐஸ்க்கு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பீசரில் கொண்டு போய் இங்கே ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாங்க. பாப்பு எடு பாப்பு போலாம். சரி தம்பி நாங்கள் கொண்டு போய் ப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறோம். போகிறாங்க ஐஸ் கொண்டு போகிறாங்க. சூப்பரா செமையா இருக்குது. நீ எத்தனை எடுத்த? நான் ஒன்று ஒண்ணுதான் எடுப்பியா? ஆமா. 3 எடுத்து தூக்கிட்டு வர மாட்டியா? நான் 2 எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பங்கெல்லாம் கேட்க கூடாது. கேட்பேன். கொடுக்குறியா? நான் கடிச்சுக்கிட்டேன். சரி விடு. சந்தேகம் என்ன எல்லாம் நீங்க கடிக்கிற? என்ன இது கடிக்கிற? இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் ஐஸ் கொடு. என்ன அந்த ஐஸ் படிக்கிற நீயா? எல்லா ஐஸும் நீயே தின்னு மாட்டேன். எனக்கு ஐஸ் தானே வேணும். ஆமா. ஏக்கா என்ன தைரியம் இருந்தா எனக்கு குச்சை கொடுக்குற ஐஸ் எல்லாம் நீ தின்னு மாட்டேன். எனக்கு என்ன நொல்ல பேரு? அவ்வளவு விட்டு நாம போய் திங்கலாம். நம்மளோட கேரட் ஐஸுங்க சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க அழகா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எடுத்து சாப்பிட்டுறலாங்க. பச்சை கேரட் நல்லா சிறுவி அடிச்சு மிக்சியில பால் ஊத்தி கத்தியா செம்ம டேஸ்ட். கத்தியா சூப்பரா இருக்குது. எங்க மாட்டேன்னு தின்னுட்டேன். பரவாயில்ல சாப்பிடு. திங்காத இருக்கிறதா இது? அப்படிலாம் சொல்லக்கூடாது. செல்லா குட்டி வீடியோல கேரட்டெல்லாம் வாயில் வச்சுக்கிச்சா? கேரட்டு ஒட்டிடுச்சா? கார்த்தியா சாப்பிட்றது பார்த்தாலே ஆசையா இருக்குது. இன்னொரு ரைஸ் சாப்பிடலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்குதே. இங்கே பாருங்க செம்மையாக நாங்கள் கேரட் ரைஸ் பண்ணியிருக்கிறோங்க. எங்கள் வீடியோ பார்த்து இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. நான் பாருங்க எப்படி சாப்பிட்ருக்குறேன்னு. கேரட்டை சும்மா சாப்பிட்றத விட இப்படி ஐஸ் போட்டு சாப்பிட்றது செம டேஸ்ட்டில் இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க. நல்லா வெய்ய காலம் வரப்போகுதுங்க. வெய்ய காலத்தில் இதே மாதிரி ஐஸ் போட்டு சாப்பிடுங்க. இப்போ ஒரு குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட் சாப்பிடாதுங்க. இப்படி ஐஸ் மாதிரி பண்ணி பாலெல்லாம் ஊற்றி அடித்து கொடுத்தோம்னு வைங்க, சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம ஐஸ் மோல்டுக்கெல்லாம் வெளியில் போகவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்ச ஐஸ் தயார் பண்ணி கொடுத்துடலாங்க. செமையாக பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்குது எங்களுக்குமே. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெதுவா வாங்க. இந்தாங்க. இந்த அடித்தங்க. வாடி குட்டி பொண்ணு. பாப்பா. ஓடி. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? நாங்க கஷ்டம் வந்ததே.
ஆஹா